மகளிர் சங்கம நிகழ்ச்சி கோவை மாநகரில் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய தலைவர் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர் எஸ். ராமசுந்தரம், தேசிய பொருளாளர் மெடிக்கல் கண்ணன் மற்றும் சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மேற்படி கூட்டத்தை மிகவும் சிறப்பித்தார்கள். எஸ். ராமசுந்தரம், தேசிய பொதுச் செயலாளர். இன்றைய கூட்டத்திற்கே சுமார் 300 பேர் வரை கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீராமநவமி என்று அதற்கும் சேர்த்து மொத்தமாக இந்த ஒரு விழாவாக எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக மகளிரை கொண்டாடுவோங்கிறது தான் நாங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி துவக்கியிருக்கோம். என்னோடய பேர் முத்துராமன், அகில பாரத பிராமண சங்கத்தினுடைய துணைத் தலைவர். இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் நமது கண்களுக்கு தலைப்பில் டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் பேசினாங்க. அதன் பிறகு இலக்கு தொட்டுவிடும் தூரம் தான் தலைப்பில் பேசினாங்க. அதுக்கப்புறம் அடுத்து படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு குறித்து நான் பேசவிருக்கிறார்கள் பல தலைவர்கள். எல்லாருக்கும் நேரம் கருதி குறிப்பிட்ட நேரங்களில் அவங்க சொல்ல வந்த செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது. மதியம் கோவை அரிசி உணவு சுவை விருந்தோடு இந்த நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு பண்ணுறோம். காலையிலையும் கொடியேற்றத்தோடு இந்த நிகழ்ச்சி துவங்கியது. மற்றபடி இன்றைக்கு ஸ்ரீராமநவமி என்பதால் ராமனை புகழ்ந்து கூட சில விஷயங்களும் காசி சென்ற அனுபவங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏறத்தாழ மதியம் 3-4 மணி வரையில் இந்த நிகழ்ச்சி தொடரும். மகளிர் சங்கமம் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து நல்லுள்ளங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த அனைவரும் உதவி புரிந்திருக்க அனைவருக்கும் எங்களது நன்றி. அனுஷா வெங்கட்ராமன். நான் வாசநாயக் கேரில் சீனியர் ரெட்டினா சர்ஜன் அண்ட் கேட்ராக்ட் சர்ஜனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் பாஸ் அவுட் ஆனது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி. அப்போது இங்கே புதிய இன்ஸ்டியூட் வந்ததுலேருந்து, புதிய மேனேஜ்மெண்ட் வந்ததுலேருந்து நான் இங்கே வாசநாயக் கேரில் இருக்கேன். இப்போ இங்கே நம்ம உமன்ஸ் டே செலிப்ரேஷன், ராம்நவமி செலிப்ரேஷனுக்காக நான் இங்கே பெண்கள் நமது கண்கள் அந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அதில் நம்ம பெண்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரலாம், கண்புரை, சக்கரை நோயினால் வியாதி, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், கண்ணீர் அழுத்த நோய், பின்ன கண்ணில் வறட்சி, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் வரலாம், எதனால் வரலாம், அது நம்ம எப்படியா டிடெக்ட் பண்ண முடியும், அது கண்டுபிடிச்சா என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலாம், நம்ம வாசநாயக் கேரில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது, அது எல்லாமே இன்றைக்கி நம்ம அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி.